Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார் ஸ்டாலின் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளார். பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் எந்தவிதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இது கடும் கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்கள் நடந்து வரும் இவ்வேளையில் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் ஸ்டாலின் இருப்பது, ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல உள்ளது என விமர்சித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதே பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் செய்தி வருகிறது. எனவே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டும்தான் இக்குற்றச்சாட்டில் தொடர்பு உள்ளவர்களா மற்றும் வேறு பலர் உள்ளவர்களா என முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ள அனைவரும் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறார் என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளார். பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் எந்தவிதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இதுவும் கடும் கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்கள் நடந்து வரும் இவ்வேளையில் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் ஸ்டாலின் இருப்பது, ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல உள்ளது என விமர்சித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதே பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் செய்திகள் வருகிறது. எனவே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டும்தான் இக்குற்றச்சாட்டில் தொடர்பு உள்ளவர்களா மற்றும் வேறு பலர் உள்ளவர்களா என முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ள அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறது ஸ்டாலின் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளார். பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் எந்தவிதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இது கடும் கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்கள் நடந்து வரும் இவ்வேளையில் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் ஸ்டாலின் இருப்பது, ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல உள்ளது என விமர்சித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதே பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் செய்திகள் வருகிறது. எனவே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டும்தான் இக்குற்றச்சாட்டில் தொடர்புள்ளவர்களா மற்றும் வேறு பலர் உள்ளார்களா என முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ள அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.